வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. இன்னைக்கு நான் வந்து ஒரு ரசம் காமிக்க போறேன். ஜிஞ்சர் லெமன் ரசம். அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா 1 pot ரசம். ஸோ ஜென்ரலாக வந்து ரசத்தை வந்து யாரும் குக்கர்ல சமைக்க மாட்டாங்க. பட் இது 1 pot ரசம். ஸோ நம்ம குக்கர்ல சேர்ந்து போட்டு எல்லாத்தையுமே முடிச்சு 4 விசில் விட்டா போதும். இன்னொன்று இதில் என்னன்னா ஜிஞ்சர் இருக்கு. ஸோ இப்போ இட்ஸ் வெரி குட் ஃபார் கோல்ட் அண்ட் இம்யூனிட்டி. லெமன் விட்டமின் சி மருந்தா சாப்பிட்றோம், அதுக்கு பதிலாக இந்த லெமன் ரசம் ஈஸியாக சாப்பிடலாம். இன்னொன்று இந்த வெதர் இப்போ கொஞ்சம் கோல்டாக இருந்தால லெமன் ரசம் அவ்வளோ இதமாக இருக்கும். இவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸோட டேஸ்டியாக பருப்பு போட்ட ஒரு நல்ல ப்ரோட்டீன் அண்ட் நல்ல விட்டமின் சியோட நல்ல லெமன், ஒய் நாட்? அண்ட் இந்த லெமனில் நீங்கள் நோட் பண்ணுங்க, புளியே இருக்காது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி வாட் வி நீட் ஃபார் அ 1 pot ஜிஞ்சர் அண்ட் லெமன் ரசம். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி லெமன் சொல்லியிருக்கேன், ஜிஞ்சர் சொல்லியிருக்கேன். அப்போ இது ரெண்டும் தானே இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். நிச்சயமாக ஒரு ரசம்னா தக்காளி வேணும். இந்த ரசத்தில் புளி கூட கிடையாது. ஸோ ஒன்றுமே உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் காட்டுறதுக்கு இல்லை. ஒரே ஒரு கட்டிங் போர்டில் தான் நான் வச்சுருக்கேன். கொத்தமல்லி, மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இதுதான் காரத்துக்கு. கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சியை நிறைய பேர் துருவி போடுவாங்க. நான் ஏன் துருவி போட மாட்டேன்னா, சில பேருக்கு பிடிக்காதவங்களுக்கு அது வாயில் வந்துட்டே இருக்கும். ஆனால் இதோட எசன்ஸ், நம்மளுக்கு இவ்வளோ இஞ்சி எடுத்துக்கிறேன், இல்லாட்டி உங்களுக்கு இஷ்டம் போல நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாதி இஞ்சி கூட எடுத்துக்கலாம். இவ்வளோ இஞ்சியை நல்லா நான் வந்து நல்லா சதைச்சி ஏன் போடுறேன்னா, நம்மளுக்கு 3 விசில் விடும்போது எப்படி இருந்தாலும் அது சத்து வெளியில வரும். இஞ்சி பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம்னா அப்படியே அந்த இஞ்சி எடுத்து வெளியில வைக்கலாம். சீவி போடும்போது அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் இஞ்சி பிடிக்கிறவங்க ப்ளீஸ் அதை துருவி போட்டுருங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் 3 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். பிக் சைஸ் தக்காளி. நாட்டு தக்காளின்னு ஒரு 4-5 தக்காளி எடுங்க. ஏன்னா இதுல புளி இல்லாததுனால நாட்டு தக்காளியோட புளிப்பு நல்லது. எனக்கு வந்து ஒரு 2 பெரிய தக்காளியும் ஒரு இந்த மாதிரி நாட்டு தக்காளி எனக்கு வந்து 1-2 தான் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இப்போ மிக்ஸ் ஆஃப் போத் போட்டிருக்கேன். லெமன் ரசம் லெமன் இல்லாம இருக்க முடியாது. ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். அதை தவிர நம்மளுக்கு இது என்னோட பருப்பு என்னன்னா, எப்பவுமே என் வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த பருப்பு சாதம்னு ஒன்று இருக்கும். அந்த சாதம் வந்து சாம்பார் போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பருப்பு நெய்யும் போட்டு என் பசங்க சாப்பிடும். இல்லைன்னா என்ன ரசம் சாதம் எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் பருப்பு சாதம் நெய் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் பருப்பு இதுக்கு வேணும். அதனால தான் சொன்னேன், இது ப்ரோட்டீனும் இதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னேன். நல்ல 1 கிளாஸ் பருப்பு வேணும். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஏதோ பருப்பு இருக்கு, சாம்பார் பண்ணிங்க, பருப்பு மிஞ்சிருதுன்னா இந்த வேலை கூட இல்லைங்க. இது ஒரு பருப்பு மட்டும் நமக்கு வேணும். நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் பாருங்க. உங்களுக்கு அளவு தெரியறதுக்காக நான் 1 கிளாஸ் தால் இதுல போடுறேன். இன்னொரு தால் அவ்வளவா தண்ணி இல்லை, ஸோ கொஞ்சம் தண்ணி போட்டுக்குங்க. நான் சொன்ன தக்காளி, நாலுலேருந்து 5 மிளகா கீரினது, காரம் நான் சொல்லியிருக்கேன். எங்க வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, நீங்க காரம் கம்மியா குழந்தைக்கு பண்றீங்கன்னா பண்ணிக்கிங்க. இஞ்சி வந்து நல்லா நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு பீஸ் நல்ல இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை போடுறேன். கொத்தமல்லி போடுறேன். இதுல ஏற்கனவே மஞ்சள் பொடி என்னோட பருப்பு வேகும் போது போட்டிருக்கேன். அதனால கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. பெருங்காயம், உங்கள்கிட்ட அந்த கட் பெருங்காயம் தான் இருக்குன்னா அதை போடுங்க, அப்படி இல்லைன்னா இதை போட்டுக்கோங்க. பெருங்காயம், உப்பு உங்க டேஸ்ட் படி இதெல்லாம் போட்டுட்டு 3 கிளாஸ் தண்ணி. 1 ஏற்கனவே 3 கிளாஸ். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா குக்கரை வெளியில எடுத்துட்டு கூட நம்ம போடலாம். மிக்ஸ் பண்ணிக்கங்க. இவ்வளவுதான் இந்த ரசம். மிக்ஸ் பண்றதையும் பார்த்துட்டீங்க. இப்ப எல்லாத்தையுமா நான் மூடிட்டு 4 விசில் நீங்க விட்டீங்கன்னா, தாளிப்பு போட்டீங்கன்னா அமக்கலமா இருக்கும் ரசம். இந்த ரசம்ல என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம ஒரு லெமனை புழிஞ்சு நம்ம அதை நல்லா குடிக்கலாம். எங்க ரசம் முடியட்டும், நான் உங்களோட சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பேக்க கரெக்டா 4 விசில்ஸ் வெந்த தாலோட. ஸோ ரொம்ப சீக்கிரமா எனக்கு விசில் வந்துடுச்சு.
இதுதான் லெமன் ரசம். இதுல நான் இப்போ ஒரு தாளிப்பு போட போறேன். 1 ஸ்பூன் எண்ணெய், பெரிய ஸ்பூன். உள்ள நம்ம எல்லாமே போட்டாச்சு, சரிங்களா? கருவேப்பிலை போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு. ஸோ இதுல ஒண்ணுமே வேணாம். கடுகு மட்டும். கடுகு வெடிச்சப்புறமா 1-2 செவந்த மிளகாய் வெடிச்சிருச்சு. லெமன் ரசம் ரெடி. பாருங்க, நமக்கு எவ்வளவு பருப்பு, இஞ்சி, நான் சொன்னது ஜிஞ்சர் எல்லாமே சேர்த்து ஒரு டேஸ்டியான பருப்பும் இருக்கு. பாருங்க, நல்ல 1 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற தண்ணி போட்டுக்குங்க. இப்போ நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம் இல்லையா, இந்த ரசத்துக்கு நமக்கு புளி வந்து இந்த ஸ்குவீஸ் ஆஃப் லைம் தான். ஸோ நீங்கள் அதில் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆளாளுக்கு ஒரு கப் எடுத்து அதில் ஸ்குவீஸும் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எங்களோட இஷ்டப்படி நாங்கள் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி 4 லெமனை கட் பண்ணி வச்சுப்போம். எங்கள் அம்மா அதில் முடிஞ்ச ஒரு 1/2 லெமனை போடுவாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட வீட்டில் இப்படி அதை தவிர எவ்வளோ வேணுமோ அந்த சாருக்கு நாங்கள் ஏற்ற மாதிரி சாப்பிடுவோம். ட்ரை பண்ணுங்க. யூ வில் நாட் ஃபர்கெட் திஸ் ரசம். வாரம் நீங்கள் எல்லா ரசம் பண்ணும்போது இது நிச்சயமாக உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் சாப்பிடுவீங்க. அட்டகாசமாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு கூட நீங்கள் அந்த மிளகா எல்லாம் போட்டீங்களா, அது எங்கே போச்சுனே தெரியல, காரம் சுத்தமாக இல்லை. ஸோ குழந்தைகளுக்கு கூட நல்லா வந்து பிசைஞ்சு தரலாம். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரசத்தை நான் உங்களுக்கு சாதத்தோட போட்டு சாப்பிட்டு காமிக்க போறது இல்லை. பிகாஸ் இந்த ரசத்தை நீங்க சூப்பா பேச முடியல, அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ நல்ல ஸ்மெல்லு. அந்த 2 தடவை அந்த குக்கர்ல வந்து விசில் வரத்துக்குள்ள வீடு ஃபுல்லா அந்த ரசமோட ஸ்மெல் வந்தது. ஸோ உங்களோட ஜிஞ்சர் லெமன் 1 pot ரசம் இன் ஜஸ்ட் a few minutes ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட், உங்க வீக்லி ரசம்ல இது நிச்சயமா வாரத்துக்கு 2 தடவை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேம்னு சொன்னா கூட நான் வந்து ஷாக் ஆக மாட்டேன். அண்ட் இந்த ரசம் குழந்தைகளுக்கு பிசைஞ்சு தரலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த அமராவதி சிக்கன் அப்படின்னு நான் ஒன்று பண்ணியிருந்தேன். கீழே வந்துட்டு அதோட லிங்க் அனுப்புறேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு நான் பண்ணியிருக்கேன் வெத்த குழம்போட. அந்த உருளைக்கிழங்கும் இதுக்கு ரொம்ப அமக்கலமா இருக்கும். நான்வெஜ் டிஷ்க்கும் இந்த ரசம் அவ்வளோ நல்லா இருக்கும். ப்ளீஸ் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே.